கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். வேத புஸ்தகத்துல நிறைய ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பல சூழ்நிலையில ஜெபித்த ஜபம், அதெல்லாம் நமக்கு உதவியா இருப்பதற்கு. அப்போ இங்கே தாவீது என்ற பக்தன் சொல்றாரு, கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். நீங்க தான் எனக்கு புகலிடம், பாதுகாப்பு, அடைக்கலம் எல்லாமே. எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க, தப்புவியும் என்பதாய். நமக்கு கூட சத்துருக்கள் இருக்காங்கல்ல. நம்ம யாரையும் சத்துருவா நினைக்காட்டாலும் நம்மை சத்துரு மாதிரி நினைச்சு பகைக்கிறவங்க, பேசுறவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. ரெண்டு விதமான சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஒன்று கண்ணால பார்க்கக்கூடிய சத்துருக்கள், இன்னொன்று கண்ணால பார்க்க முடியாத சத்துரு. அது யார் நினைக்கிறீங்களா? சத்துருவாகிய பிசாசானவன். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவன் மறைந்திருந்து செயல்படுகிறவன். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியாயிருந்து நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். இந்த பிசாசு ஏன் நம்மை விரோதிக்கிறான் அப்படின்னா, நம்ம இயேசுவின் பிள்ளையாயிட்டோம்ல, அவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால பிசாசுக்கு நம்ம மேல கோபம். அதனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை சோர்ந்து போக பண்ணணுன்றதுதான் அவனுடைய திட்டம். அதனால ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் தினந்தோறும் பண்ணாலும் தினம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வெக்கலாம் கிடையாது. தினம் தோத்தாலும் திரும்ப திரும்ப வருவான். அந்த மாதிரி சத்துரு. அப்ப அவனுக்கு விலைக்கு நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கணும். கண்ணுக்கு தெரிகிற எதிரி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, உங்களை நேசிக்கிற மாதிரி பேசுவாங்க, உள்ளுக்குள்ள பகைப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, வசிக்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்க பிசினஸ் பண்ணா பிசினஸ்ல இருப்பாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல கூட சிலர் உங்களை பகைக்க கூடும். நீங்க ஜெயம் பெறீங்க, ப்ரொமோஷன் ஆகுறீங்க, உயர்த்தப்படுறீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா? பொறாமையினால பகைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஊழியம் செஞ்சா இன்னும் நிறைய இருப்பாங்க. அப்போ அவங்க சில தந்திரமான காரியத்தெல்லாம் கூட செய்யக்கூடும். நமக்கு தீங்கு செய்ய, நம்ம முடக்கி விட செய்யக்கூடும். அப்போ அவங்களுக்கு விலைக்கு தேவன் நம்மை பாதுகாக்கணும். சத்துருவுக்கு விலைக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும். அப்போ எந்த மாதிரி சத்துரு, எந்த விதமான ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நீங்க தினமும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இத்தனை நாள் முழுவதும் என்னை காத்து கொள்ளுங்க, என்னுடைய சத்துரு எனக்கு என்ன கண்ணி வச்சிருக்கிறான், எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க அவனுக்கு விலைக்கு என்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், சத்துருடைய எந்த தந்திரமும் பலிக்காது. அது மனுஷர்களா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் எதுவும் உங்களை